அனைவருக்கும் வணக்கம். நான் அட்சய இலக்கண பத்திதி ஜோதிடர் லோகநாதன், கோயம்புத்தூரிலிருந்து. "எண்ணம் போல் வாழ்க்கை" அப்படின்னு நான் படிச்ச ஏட்டுக்கல்விய, ஒவ்வொரு ஜாதக ஆய்வின் மூலமும் எனக்கு வாழ்வியல் கல்வியா உணர்த்திக் கொண்டிருக்கும் அட்சய இலக்கண பத்திதியின் தந்தை ஐயா பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை நான் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த ஜாதகம் என்பது என்னுடைய நண்பர் ஒருவருடையது. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப ஒரு திருமணமாகி ஒரு 10 ஆண்டு காலமாக பல பிரச்சனைகளை நான் சந்திச்சேன். இந்த குழந்தை பிறப்பு, இந்த சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்காக நிறைய பரிகாரங்கள், நிறைய மருத்துவ செலவுகள், பல லட்சங்கள நான் செலவு பண்ணுனேன். அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அந்த காலகட்டங்கள்ல அவரு அதிநவீன மருத்துவம் எல்லாமே பண்ணாரு. இப்ப இருக்க என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ எல்லாமே பண்ணுனாரு. ஒரு கடைசியில அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா இது வாய்ப்பில்லன்ற மாரி சொல்லிட்டாங்க அவருக்கு. பட் அதுக்கப்புறம் கால மாற்றங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு நல்லபடியா இப்ப எல்லா விஷயங்களும் நடந்துருச்சு. பட் அந்த காலகட்டங்கள் ஏன் அப்படி இருந்தது அப்படின்றத நம்ம அட்சய இலக்கண பத்ததி முறையில அவரோட ஜாதகத்த வச்சு ஆய்வு பண்ணலாம் வாங்க. இந்த ஜாதகர் ஜனன லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மிதுன லக்னம். அதன் அதிபதி புதன் பகவான். அவர் 1க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அவர் நின்ற இடம் மிதுன லக்னத்திற்கு 11ஆம் வீடாகிய மேஷத்தில் நல்ல நிலையில பிறப்புல இருந்திருக்கார். பட் இவர் திருமணம் எப்ப ஆது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 30 வயது கடந்து தான் அவருக்கு திருமணம் ஆச்சு. அட்சய இலக்கண பத்ததியின் சிறப்பே என்ன அப்படின்னா வயதிற்கு ஏற்ப லக்னம் வளரும் அப்படின்றது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா, இவர் 30 வயசுன்றப்ப மேல திருமணம் ஆகுதுன்றப்ப இவருக்கு லக்னம் போன லக்னம் கன்னியா லக்னம் போச்சு. ஸோ கன்னியா லக்னம் அதிபதி அதுவும் புதன் பகவான் தான் வரும். ஆனா இந்த கன்னியா லக்னத்துக்கு 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெறுவார். அப்ப அந்த லக்னத்துக்கு அவர் 8ஆம் வீடாகிய மேஷத்துல நின்றனால, அது சுபமில்லாத நிலையில அந்த காலகட்டங்கள்ல போயிடுச்சு. ஸோ இது என்ன சொல்ல வருது நமக்கு அப்டின்னா இந்த ஒரு 10 ஆண்டு காலம் ஜாதகர் தீராத பிரச்சனைய தான் ஃபேஸ் பண்ண போறாருன்றது இங்கேயே நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அட்சய லக்ன பத்ததி படிச்ச எல்லாத்துக்கும் தெரியும். கன்னியா லக்னம் அப்படின்றது முயற்சி சார்ந்த விஷயங்கள், வீரியம் சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாரி இருக்காது அப்படின்றது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னியா லக்னத்திற்கு முயற்சி அப்படின்றது 3ஆம் பாவகம். 3ஆம் பாவமாகிய விருச்சிக லக்னம். ஸோ அதன் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் பகவான். அவரே தான் மேஷ வீடாகிய 8ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் தரார். அப்ப 3, 8 முயற்சி சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாரி இருக்காதுன்றத தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அவரு எங்க இருக்காரு அப்படின்னு பார்ப்போம். செவ்வாய் பகவான் 10 வருடம் முயற்சி சார்ந்த விஷயங்கள இயக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எங்க இருக்காருன்னா, கன்னியா லக்னத்திலேயே இருக்காரு. அப்ப இத நம்ம எளிதில நம்ம ஆய்வு பண்ண முடியும். அப்ப ஜாதகராகிய புதன் பகவானும், இந்த முயற்சி அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் இந்த காலகட்டங்கள்ல ஒரு 10 ஆண்டு காலகட்டங்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டாஷ்டக அமைப்பாகிய 6, 8 என்கிற அமைப்பில இருக்காங்க. அப்ப இந்த காலகட்டங்கள்ல அவருக்கு எதிர்பார்த்த மாரி இருக்காதுன்னு நமக்கு தெரிஞ்சிரும். இப்ப இவரு அட்சய இலக்கண பத்ததி முன்னாடியே படிச்சிருந்தாரு, இல்ல அட்சய இலக்கண பத்ததி ஜோதிடர்கள் அந்த காலகட்டங்கள்ல தொடர்பு பெற்றிருந்தாங்கன்னா, அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த காலகட்டம் முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த மாரி இருக்காது. நீங்க செலவுகள் இதுக்காக பண்ணாதீங்கன்றத சொல்லியிருப்பாங்க. அவர் பல விரயங்கள அவர் தவிர்த்து இருந்திருக்கலாம். ஸோ இதனால தான் அட்சய இலக்கண பத்ததி எல்லாரும் படிக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம காலம் அறிந்து தான் இப்போ ஒரு விஷயத்த செய்யணும். இந்த காலகட்டங்கள் நமக்கு அங்க நிகழ்வுகளே இல்லாத பொழுது, மேலும் மேலும் நம்ம அத செலவு செஞ்சு பல மனப்போராட்டங்களுக்கு ஆட்பட்டு, பல நிகழ்வுகள நம்ம இன்னும் சிக்கலாக்கிக்கிறோன்றது தான் உண்மை. இப்ப நம்ம அந்த பாதைகள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிரும். அப்ப நம்ம அத வேறு வழியில நம்ம வேறு நிகழ்வுகளுக்கு அந்த விஷயங்கள நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இத நம்ம கத்துக் குடுக்குறது தான் அட்சய இலக்கண பத்ததி. நீங்க உங்க ஜாதகங்கள இதுபோல ஆய்வு பண்ணணும் அப்டின்னா, நீங்க என்ன இங்கே குடுத்திருக்கிற நம்பர்ல நீங்க என்ன தொடர்பு பெறலாம். இல்ல நீங்க அட்சய இலக்கண பத்தி நீங்க படிக்கலான்னாலும், நீங்க தாராளமா படிக்கலாம். இந்த நேரத்தில நான் மீண்டும் அட்சய இலக்கண பத்ததி ஐயா புதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். மீண்டும்
இதேபோல் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.